शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. உலகத்துல அவளுடைய வாழ்க்கைகள், அந்த வாழ்க்கையில அவ பல பேர் கஷ்டப்படுறா, பல பேர் சௌக்கியமா இருக்கா. இந்த சம்சாரத்தை இந்த சம்சார கத்தி நமக்கு தான் தெரிஞ்சுட்டே இருக்கு. நாம கண்ணாலேயோ வேலை பிரமாணங்கள்னாலேயோ லௌகிக பிரமாணங்களை வச்சு இந்த லோகத்துல எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோமே, அந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணதுக்காக சாஸ்திரம் தேவையில்லை. அதனால சாஸ்திரத்துல சம்சார கதி நிரூபணம் அப்படின்னு சொன்னால் அது இதை காட்டிலும் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருந்தாகணும். லௌகிக பிரமாணங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கே, அதைத்தான் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். அதுக்காக தான் சாஸ்திரம் வருது. அதனால நம்ம சம்சாரம்னு நாம ஏதோ விவகாரத்துல சம்சாரம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த சம்சாரம் இருக்கதான் இருக்கு, அதை இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. அந்த சம்சாரத்துல எத்தனையோ விதமான பல விதமான சிரமங்கள் இருக்கு, பல விதமான சௌக்கியங்கள் இருக்கு. ஏழை இருக்கா, பணக்காரன் இருக்கா, பணக்காரனா இருந்துட்டு துக்கப்படுறவா இருக்கா, ஏழையா இருந்துட்டு சௌக்கியமா இருக்கிறவன் இருக்கா. இந்த மாதிரி ரொம்ப வைச்சித்திரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை பத்தி நாம இப்போ ஒன்றும் பெருசா விசாரிக்க போறது இல்லை. அப்ப எதை பத்தி விசாரிக்கணும்? பொதுவா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் தர்சனம்னு ஒரு பேரை கொடுக்கணும். ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம். அது என்னது தரிசனம்? ஏக்கா இதுக்கு தரிசனம்னு பேரு கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், நபுத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு வேதத்துக்கு லட்சணம் சொல்றது. அநேகமா தரிசனம்னு சொன்னாலும் இதேதான். நமக்கு லௌகிக பிரமாணங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சாதனம் நமக்கு சாஸ்திரம். தர்க்கசாஸ்திரம்னு சொல்றோமோ, நியாயசாஸ்திரம்னு நாம என்ன நினைச்சுப்போம்னா அது லௌகிக பிரமாணத்தை தானே நிரூபணம் பண்ணிட்டு இருக்க. ஆஹா, அதுக்கு ஒன்றும் புதுசா இந்த மாதிரி அலௌகிகமான விஷயம் நிரூபணம் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த தர்க்கசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய நியாயசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்துல கூட மகர்ஷி கௌதமர் ஆரம்பத்துல ஒரு சூத்திரத்துல பிரேத்திய பாவா அப்படின்னு ஒண்ணு நிரூபணம் பண்றாரு. அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பிரமேயங்கள் ஒரு 12 பிரமேயங்கள் நியாயசாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கணுமா. அது எல்லாத்துலயும் முக்கியமான பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டா பிரேத்திய பாவா. அது என்னது பிரேத்திய பாவா? அதுக்கு சூத்திரமே இருக்கு அங்கே, புனருத்பத்தி பிரேத்திய பாவா. உற்பத்தினா இங்க ஜன்மான்னு எடுத்துக்கணும். நம்ம ஜன்மான்னு சொல்றோமோ, ஜன்மா உற்பத்தி இதெல்லாம் கட்டாதிகளுக்கு கூட வரும். ஒரு குலாலன்னு ஒரு பானையை நிர்மாணம் பண்றான்னா அது பானைக்கு ஜன்மாதான், பானைக்கு உற்பத்தி. அந்த ஜன்மா கூட இல்லை. இங்க நினைக்கக்கூடிய ஜன்மா இருக்கே, ஒரு ஜீவனுக்கு ஒரு ஷரீரம் ஏற்படுவது, ஷரீரத்தோட சம்பந்தம் ஏற்படுவது, இதுதான் இங்க ஜன்மான்னு சொல்றது. அதுலயும் புனருற்பத்தின்னு சொல்றாங்க. இந்த உற்பத்தின்னு சொன்னாக்க ஷரீர கிரகணம் உற்பத்தி, இது விவத்திர ஜன்மா. அப்ப இப்படி சொல்லும் போது புனகான்னு சொன்னதுனால ஏற்கனவே ஒரு தடவை இருக்குன்னு ஆச்சு இல்லையா? ஆக இது எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஜீவனுக்கு சரீரத்தோடு ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, அது பலவிதமான சின்ன குழந்தையிலேருந்து சைசவத்திலேருந்து ஆரம்பிச்சு வார்த்தக்கியம் பரியந்தம் பல நிலைகளை அவஸ்தைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல அது அந்த சரீரம் உபயோகப்படாது போகத்துக்குன்னு சொன்ன உடனே அதை காலி பண்ணிட்டு அதை விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு ஜீவன் அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறதே, அதுதான் பிரேத்திய பாவா. பூர்வ சரீரம் தியஜதி, நூதனம் சரீரம் ஸ்வீகருவது. பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து 4வது அத்தியாயத்துல இது நிரூபணம் பண்றது. இது விஸ்தாரமா நிரூபணம் பண்ணிருக்கு இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து. தத்யதா பேஷஸ்காரி, பேஷா அப்படின்னு சுவர்ணத்துக்கு பேரா, தங்கமா. பேஷஸ்காரி
சுவர்ணக்காரகான்னு சொல்றோமோ, இதைத்தான் பேஷஸ்காரின்னு வேற ஒரு சப்தத்தினால சொல்லியிருக்கு. அந்த சுவர்ணத்தை வச்சுட்டு ஒரு ஆபரணம் பண்ணுவான். அப்புறம் அந்த ஆபரணம் ரொம்ப நாள் பழகி போய் பழசா படுத்துன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஆபரணத்தை கொண்டு கடையில போட்டா அவன் என்ன பண்ணுவான், அதை உருக்கி வேற ஒரு புது ஆபரணமா பண்ணி கொடுத்துருவான். ஆக அதே தங்கமா இருக்கும், ஆனா இப்போ ஆபரணம் மாறி போயிடும். ஏற்கனவே இருந்த ஆபரணம் வேற, இப்போ ஆபரணம் வேறன்னு புதுசா ஒண்ணு பண்ணிடுவான். அந்யன் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கா, இதான் பேஷஸ்காரி சுவர்ணக்காரகா. இந்த சரீரம் இருக்கு, இது எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த சரீரத்தை உபயோகப்படுத்திட்டாச்சு. இனிமேல் இதை ஒன்றும் பண்றதுக்கு பண்ண முடியாது, இது லாயக்கு இல்லை அப்படின்னு ஆன உடனே இதை அழிச்சுட்டு புதுசா ஒன்றை எடுத்துடும். வேற புதுசா நூத்தனமான ஒரு நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே. ரொம்ப அழகாக புதுசா வரக்கூடிய. ஆரம்பத்துல குழந்தையா இருக்கிறச்சே அது புதுசா இருக்குமோ இல்லையோ, அந்த சரீரம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும், நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இங்க பிரேத்திய பாவகா புனருற்பத்தி. நான் எங்க ஆரம்பிச்சேன், தர்சனம்னு ஆரம்பிச்சேன். ஆனா இங்க எங்கேயோ பிரேத்திய பாவகான்னு பிரமேயத்துக்கு வந்திருக்கேன். இந்த பிரேத்திய பாவகாங்கிறது இருக்கே, புனர்ஜன்மா, இதை நிறுத்தணும். இனிமேல் புனர்ஜன்மா வராம இருந்தா தேவலே அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமோ இல்லையோ. இனிமே பிறக்க வேண்டாம், இதுதான் கடைசி பிறப்பு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரு நினைக்கிறாளோ அவ முமுக்ஷு. மறுபடியும் ஜென்மா வேண்டாம்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் தான் முமுக்ஷு. அப்போ ஜென்மா வராம இருக்கிறது இருக்கே அதுதான் மோட்சம். திருப்பி திருப்பி ஜென்மா வந்துட்டே இருந்ததுன்னா புனரப்பி ஜனனம், ஜனனம் வந்தா திருப்பியும் ஜாத்தஸ்தி துருவோ மிருத்யுகோ, மரணம் வந்தே வந்துவிடும். மரணம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் பிறந்தானே திருப்பி அதே தான் வந்துட்டே இருக்கும். ஆக இந்த ஜனன மரண சக்கரத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னா மறுபடியும் பிறக்காம இருக்கணும். இதுதான் இந்த பிரேத்திய பாவகாங்கிறது பிரதியோகி விதையா நிரூபியது. இது இல்லாம இருக்கணுமேங்கிறது பிரேத்திய பாவகாங்கிறது புனர்ஜென்மா இருக்கே, இது வராம இருக்கிறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறதுனால இதெல்லாம் தரிசனமா. அதுல அவ ஒவ்வொரு தரிசனத்திலையும் மறுஜன்மா வராம இருக்கிறதுக்கு உபாயத்தை சொல்லும் போது அது வித்தியாசப்படும். நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் அப்படின்னு பார்க்கறச்சு அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது வழி பண்ணணுமே, மறுபடியும் ஜென்ம வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த தரிசனக்காரர், அந்த சாஸ்திரக்காரர் ஒரு விதமா வழியை காமிப்பா. ஒரு சில வழியானது பொதுவாக இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு அப்புறமா விசேஷமும் வரும். இப்போ இவர் நியாய சூத்திரத்திலே அவர் என்ன சொல்றாருன்னா, துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யாஜானானாம் உத்தரோத்தராபாயே தது அனந்தராபாயா அபவர்கா அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காங்க. அபவர்கானா இந்த புனருற்பத்தி வராம இருக்கிறது தான் ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தின்னு அதை சொல்லுவார். அதாவது அவர் என்ன பார்த்தார், ஏன் இவன் மறுபடியும் பிறக்கிறான், ஒரு ஜீவன் மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். அப்படியானால் அந்த காரணம் இல்லாம பண்ணிட்ட பிறக்க வேண்டியது இல்லையோ, அந்த காரணத்தாலதான் இவன் பிறக்கிறான்னு சொன்னா அந்த காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த காரணத்தை எப்படி இல்லாம பண்றது அப்படின்னு முதல்ல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறான். அப்புறம் அந்த காரணம் இல்லாம போறதுக்கு அது எதனால வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த காரணம் எதனால வந்ததுன்னா அந்த காரணத்தை பார்த்து அது வராம இருக்கிறதுக்கு பார்க்கலாம், உபாயத்தை பார்க்கலாம். அப்படியாக தேடி 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 ஒரு கிரமம் போட்டு வச்சார். எங்கேருந்து ஆரம்பிச்சாருன்னா, கடைசியில ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறானோ இல்லையோ காரியத்துல ஆரம்பிச்சார். காரியத்திலேருந்து இதுக்கு காரணம், அதுக்கு காரணம், அதுக்கு காரணம், அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை இல்லாம பண்ணிட்டோம்னா சரியா போயிடும். அந்த காரணம் இல்லை, அதனால அதனுடைய காரியம் இல்லை, அதனுடைய காரியம் இல்லை. காரணம் இல்லைன்னா காரியம் வராதோ இல்லையோ, ஆக மறுஜென்மா வராம இருக்கும் அப்படின்னு ஒரு யுக்தி. அது என்னன்னா, இவன் துக்கம்னு ஒண்ணு சொன்னான். துக்கம்னு சொன்னா நம்ம சுகத்தையும் சேர்த்துதான் அங்க துக்கம்னு சொல்லி வச்சிருக்கு. இங்க சொல்ற துக்கம் இருக்கே, இவன் கஷ்டப்படுறான்னு சொல்றோமோ அந்த கஷ்டம் இல்லை, இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கான்னு சொல்றதோ இல்லையோ அந்த சௌக்கியத்தையும் தான் இங்க துக்கம்னு கௌதமர் சொல்றார்.
ஆக இந்த துக்க சப்தத்துக்கு இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அது ஏக விம்சதி, அதாவது 21 விதமான துக்கத்தை அவர் பரிகரணம் பண்றார். எப்படி பரிகரணம் பண்றாருன்னா, நமக்கு 6 இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்களை நாம பாஹ்ய இந்திரியம்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் அதுக்குன்னு தனித்தனியாக இருக்கு. இப்ப கண்ணுன்னு சொன்னா அந்த ரூபத்தை தான் பார்க்க முடியும், ரசத்தை கண்ணால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? காதுன்னு சொன்னா சப்தத்தை தான் கேட்கலாம். இந்த காதை வச்சுட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இப்படியாக பஞ்சபூதங்கள் இருக்கே, அதுக்கு உள்ள ஒவ்வொரு குணத்தை கிரகிச்சுக்கிறதுக்காக 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு. இதை தவிர்த்து இதெல்லாம் பாக்கிய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்களாக இருக்கு. அதனால பாக்கியேந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தரமாக நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் நாம எதை கிரகிக்கிறோமோ, பாக்கிய இந்திரியங்களை வச்சுட்டு எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, அது எல்லாம் நமக்குள்ள இல்ல, வெளியில இருக்கு. இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல பொதுவான ஒரு முறை. வெளியில இருக்கிற வஸ்துவை நம்ம பார்க்கிறோம், வெளியில இருக்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு தேவைப்படுறது, காது, அதெல்லாம் வெளி விஷயத்தை கிரகிக்கிறது. இப்ப உள் விஷயம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மா அப்படின்னு ஒண்ணு சொல்றோமே, அந்த ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உள் விஷயம். இந்த ஆத்மாவை எதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, தார்க்கிகன் என்ன சொல்லுவான்னா, மனசனால தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அந்தகரணம் அப்படின்னு ஒரு இந்திரியத்தை வச்சுட்டு இருக்காங்க. வெளிய 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 இந்திரியம், பாக்கியேந்திரியம், அந்தகரணம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இந்திரியம். அந்த இந்திரியம் என்ன பண்றதுன்னா ஆத்மாவை தெரிவிக்கும், தன்னை தெரிவிக்கும். அந்த ஆத்மாவில ஏற்படக்கூடிய குணங்கள்னு சொல்லுவோம். ஞானம், இச்சா, துவேஷம், இந்த மாதிரி அதுல வரக்கூடிய அது எல்லாத்தையும் அது தெரிவிக்கும். ஆக இப்படியாக அந்தகரணம் 1, பாஹ்ய கரணம் 5, 6 கரணங்கள். இந்த 6ம் நமக்கு ஒவ்வொரு விதத்துல துக்கத்துல சேர்த்துட்டார். இது ஒரு 6 துக்கம் ஆச்சு. இந்த 6 இந்திரியங்கள்னாலே 6 விதமான விஷயத்தை நம்ம கிரகிக்கிறோம். அந்த 6 விதமான விஷயங்கள் இருக்கே, அதுவும் சேர்த்துக்கணும், அதுவும் துக்கத்துல சேரும். அந்த 6 விஷயங்கள் வெளியில இருந்து நம்ம 6 இந்திரியங்கள் அதை கிரகிக்காம சும்மா இருந்து கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இந்திரியங்கள்லாம் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்கும்படியாக சென்று விடுறது. அந்த அனுபவம் இருக்கே, அதுதான் ஷட் புத்தயகான்னு சொல்றார். கீதையிலே பகவான் சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்ற. அங்க மாத்ரா ஸ்பர்ஷாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்திரியங்களுக்கும் அந்த இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மத்தியில வரக்கூடிய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தினால அந்த விஷயானுபவம் ஏற்பட்டு போறது. அந்த விஷய அனுபவத்தினால தான் இவனுக்கு சுகம், துக்கம் எல்லாம் வருது. ஆக இப்படியாக இருக்கிறதுனால முமுட்சுவை பார்த்து நீ அதெல்லாம் தாங்கிக்கோ. திதிக்ஷா அப்படின்னா தாங்கிக்கிறது, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி திதிக்ஷைங்கிற ஒரு குணத்தை உபதேசம் பண்றாரு அந்த இடத்துல. எதுக்காக சொன்னேன்னு சொன்னா, இந்த விஷயம், இந்திரியம், இது ரெண்டுக்கும் சம்பந்தத்தினால அந்த விஷயானுபவம்னு ஒண்ணு ஏற்படுறது. அதுவும் 6 விதமான அனுபவங்கள். இப்போ 6 இந்திரியங்கள், அதுக்கு உண்டான 6 விதமான விஷயங்கள், அந்த 6 இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய 6 விதமான விஷயானுபவங்கள். அடுத்தா இதுவே 3 18 ஆயிடுச்சு. இதுக்கு மேல சரீரம், இதையும் துக்கத்துல சேர்த்திருக்கா. அப்புறம் சுகம், துக்கம். ஆக 19, 20, 21 21 துக்கம். இந்த 21 துக்கங்கள் ஜீவாத்மாவுக்கு திருப்பியும் வராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அத்தது அத்தியந்த விமோக்ஷா அபவர்கா அப்படின்னு சூத்திரக்காரர். மறுபடியும் வராம இருக்கிறது, திருப்பி ஜென்மா எடுக்காம இருந்தா இதெல்லாம் வராம இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு, இதுதான் துக்கமா? இந்த துக்கத்துக்கு காரணம் ஜன்மான்னா. ஜன்மாவுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரவருத்தின்னு சொன்னார். பிரவருத்திங்கிற சப்தம் இங்க எதை குறிக்கிறதுன்னு கேட்டா கர்மாவை குறிக்கிறது.
கர்மானா புண்ணியம் பாபம்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் புண்ணிய பாப கர்மா தான். சலனாத்மகம் கர்மா இல்லை. இவ விவாகம் பண்ணும்போது திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்தபதார்த்தாகனு சொல்லுவா. அங்க ஒரு கர்மான்னு ஒண்ணு வரும். அது என்ன இப்படி இப்படி அசைஞ்சா கூட அது கர்மா தான். அது இதுதான் என் ஜென்மாவுக்கு ஹேத்துவாக்கன்னு நினைச்சுக்க கூடாது. அப்படி இல்லை. விஹித நிஷித்தம கர்மங்கள். சாஸ்திரம் எந்த காரியத்தை செய்து சொல்லியிருக்கோ அது விஹிதம். எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோ அது நிஷித்தம். இந்த விஹித நிஷித்த கர்மாக்கள் இருக்கோ இல்லையோ, இதுதான் இங்க பிரவருத்தி. இந்த கர்மா இருக்கே, இது என்ன பண்றதுன்னு கேட்டா இவனுக்கு ஜென்மா வரத்துக்கு காரணமாயிடுது. அதனால இது பிரவருத்தி சப்தத்தினால அதை எடுத்துட்டார். இந்த பிரவருத்திக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது தோஷம்னு சொன்னாங்க. தோஷம்ங்கிறது என்னன்னா ராகம், துவேஷம், மோகம் அப்படின்னு மூணா பிரிச்சார். ராகங்கிறது ஆசை. ஒரு விஷயத்துல ஆசை வருது, அந்த ஆசை நமக்கு சில சமயத்துல பிரவருத்தியை ஏற்படுத்திடுறது. அதான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கு எதை நாம உபாயம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த உபாயத்தை பண்றதுக்கு அந்த ஆசை நம்மளை பிரேரணை பண்றது. உடனே நம்ம அதுல பிரவர்த்திக்கிறோம். இப்படியாக ராகம் ஒண்ணு இருக்கு. சில சமயம் துவேஷத்தாலையும் பிரவருத்தி உண்டு. ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவ மேல ரொம்ப சாதாரணமா பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா ரொம்பவும் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? துவேஷம்னு அது பிரபலமாயிடும். அது சும்மா இருக்காது. அது என்ன பண்ணும்னா, என்ன பண்ணினா அவனுக்கு துக்கம் வரும்னு பார்த்து அதுக்கு என்ன உபாயம்னு கண்டுபிடிச்சு அந்த உபாயத்துல நமக்கு பிரவர்த்திக்க வைக்கும். அதை பண்ணினா அவன் கஷ்டப்படணும். அவன் கஷ்டப்பட்டா நாம சௌக்கியமா இருக்கிறதாக ஒரு எண்ணம். ஆக இப்படியாக அந்த துவேஷமும் நமக்கு சில காரியத்துல பிரவருத்தியை ஏற்படுத்திடும். அதே மாதிரி மோகம்னு ஒண்ணு இருக்கு. ஏமாந்து போய் சில காரியத்தை பண்ணுவோம். அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினாலே பல இடத்துல நம்ம தெரியாதனமா பல காரியங்கள் பண்றது உண்டு. தப்பான காரியம், நல்லது எல்லாமே இருக்கும் அதுல. ஆக இந்த ராகத்வேஷ மோகம் தான் இவனுக்கு தர்மாதர்மங்கிற பிரவருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த ராகத்வேஷ மோகத்தை இதுதானே தோஷம்னு சொன்னார். இதை நாம கட்டுப்படுத்தினோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? அப்ப இதை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்ப இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தார். அப்ப அவர் சொன்னார் மித்யாஜானம். இந்த மித்யாஜானம் என்னது அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை பத்தி தவறாக தெரிந்து கொண்டிருப்பது. இதுதான் இந்த மித்யாஜானம். தன்னை பத்தி சரியா தெரியல, வேற மாதிரியா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். எப்படி தான் இல்லையோ அந்த விதமாக தன்னை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ராகத்வேஷ மோகங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த விஷயத்த வேதாந்தம் நிறைய எடுத்து செல்லும். ஆக அந்த விதத்துல இந்த மித்யாஜானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மித்யாஜானத்தை எப்படி போக்குறது? இந்த மித்யாஜானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப இதை நிவர்த்தி பண்ணணுமே. இதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்குதான் தத்துவ ஞானம் வேணும். ஆத்மாவை பத்தின சரியான ஞானம் இவனுக்கு கொடுத்தோன்னு சொன்னா அப்ப தவறா ஜானம் போயிடும் இல்லையா? தத்துவ ஜானத்தினாலே மித்யாஜான நிவர்த்தி ஆயிடும். மித்யாஜான நிவர்த்தி ஆச்சுன்னா அதனுடைய காரியமான தோஷம் போயிடும். தோஷம் போச்சுன்னு சொன்னா அப்ப அதனுடைய காரியமான பிரவருத்தி அதுவும் வராது. பிரவருத்தி இல்லைன்னு சொன்னா அப்ப ஜன்மா வராது. ஜன்மா இல்லைன்னு சொன்னா துக்கம் வராது. சொல்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா தர்மாதர்மங்கள்லாம் இதுவரையில் என்ன ஏற்பட்டு இருக்கோ அதை என்ன பண்றது? ஏற்கனவே இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. இப்ப தத்துவஜானம் வந்துடுது. தத்துவஜானம் வந்ததுக்கு அப்புறம் கூட இனிமேல் புதுசா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா ஏற்கனவே பல ஜென்மாவில பண்ணி வச்சிருக்கக்கூடிய தர்மாதர்மத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வேதாந்தி அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். நியாயசாஸ்திரம் வேற தினசா அது போகிறது. வேதாந்தி என்ன சொல்லுவான்னா, இவனுக்கு தத்துவஜானம் வந்ததுன்னு சொன்னா அந்த தத்துவஜானமே அந்த பிராச்சீனமாக சஞ்சிதமான கர்மாக்கள் இருக்கே அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் அழிச்சுடும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். என்ன சொல்றார்? இந்த எரியற நெருப்புல நிறைய கட்டையை போட்டோம்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அந்த கட்டையெல்லாம் எரிச்சு பஸ்மாக்கிடும்.
அதுக்கப்புறம் அந்த கட்டையை ஏதாவது கட்டையினை பார்க்க முடியுமோ? கட்டையும் இல்லை, அதை மேல் கொண்டு எரியும் எரியாது. அப்ப அந்த விதத்துல இந்த தியானங்கிற அக்னி இருக்கே, தத்துவ தியானங்கிற அக்னி, இது ஏற்கனவே இவன் பண்ணி வச்சிருக்கிற சஞ்சிதம் கர்மாலாம் இருக்கே, அந்த கர்மா எல்லாத்தையும் மேல் கொண்டு வேலை பண்ண முடியாத அளவுக்கு எரிச்சிடும். இனிமே இது அடுத்த ஜென்மாவுக்கு காரணமாகாது அப்படின்னு வேதாந்தி சொல்லுவான். ஆனா தத்துவ ஞானத்தினால நேரடியாக அஜ்ஞானம், இந்த கர்மா போகாது நியாய மதத்துல. நம்ம இப்ப வேதாந்தத்தை பத்தி பேசுறதுனால அந்த இதுக்கு போக வேண்டாம். ஆக தத்துவ ஞானம் வேணும். தத்துவ ஞானம் இருந்தா தான் மித்யா ஞானம் போகும். அப்பதான் மேல்கொண்டு இவன் காரியம் தர்மாதர்மத்தை பண்ணாம இருக்கலாம், அப்பதான் மேல்கொண்டு துக்கம் வராம இருக்கலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் கரெக்ட். அந்த விஷயம் நமக்கும் வேணும், வேதாந்திக்கும் வேணும். அதனாலதான் இந்த சூத்திரத்தை நான் எடுத்தேன். பாஷ்யக்காராலே எடுத்திருக்கா சமன்வய சூத்திரத்துல. ஆக இந்த அம்சத்தை எடுத்துக்கணும். ஆனா தத்துவ ஞானத்தினால இது எப்படி போகும் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதை நாம மேல்கொண்டு விசாரிக்க வேண்டியிருக்கும், வேதாந்தப்படி போகணும். ஆக இப்படி தெரிஞ்சு போச்சா? இப்போ மறுபடியும் ஜென்மா வராம இருக்கணும்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த மித்யா ஜானம்ங்கிறது இருக்கே, அதை அழிக்கணும். அதுக்கு தத்துவ ஞானங்கிறது வேணும். அந்த தத்துவ ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக, தத்துவ ஞானங்கிறது தானே தரிசனம், தத்துவ தரிசனம். அந்த தரிசனத்துக்காக அதை உத்தேசித்து எழுதப்பட்ட இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கே, அதுவும் தரிசனம், தரிசன சாதனமாக இருக்கிறதுனாலே தரிசனம்னு சொல்லப்படுறது. ஆக ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம், இது எல்லாத்துக்கும் தரிசனம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொன்னா இந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. மோட்சத்துக்கு என்ன வழின்னு நமக்கு தெரிவிக்கிறது. அதனால இதுக்கு தரிசனம்னு பேரு. இப்படியாக இருக்கு. இப்ப நாம மோட்சம் அப்படின்னு இப்ப சம்சார கதி அப்படின்னு சொல்றச்சே, புனர்ஜென்மாங்கிறது தான் இந்த சம்சார கதி. அதை பத்தி தான் நம்ம இங்க விசாரிக்க போறோம் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை நம்ம சங்கோச்சம் பண்ணிட்டு இருக்கோம். சம்சாரத்துல எப்படி எல்லாம் போறான் வரான் அந்த விஷயங்கள் இப்ப இல்லை. சம்சார கதிங்கிறது இப்ப மோட்சத்துக்கு விரோதமான சம்சார கதி, அதுக்கு என்ன காரணம், அது எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்ப எடுத்துட்டு இருக்கோம். இப்ப சம்சார கதியில வரவா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சொன்ன விதத்துல பாக்குறச்சே அவன் மறுபடியும் ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கர்மாதான். இது ஒண்ணு தீர்மானம் ஆகும். இது உபனிஷத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம்தான். நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். 3வது பிருஹதாரண்யகம் 3வது அத்தியாயம் 2வது பிராமணம், ஆர்த்தபாக பிராமணம்னு பேரு. அதுல யாஜ்ஞவல்யருக்கும் ஆர்த்தபாகங்கிற ஒரு ரிஷிக்கும் மத்தியில சர்ச்சை நடக்கிறது. எதுக்கா சர்ச்சை நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சின்ன கதை என்னன்னா, ஜனகர் மகாராஜா அவர் பண்ணின யாகம் அது. அந்த யாகத்துல எல்லா பிராமணாலையும் பெரிய வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கா. எதுக்கா கூப்பிட்டு அந்த இடத்துல ஜனகருக்கு தனக்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். பெரிய படித்தாள்லாம் வந்திருக்கா, அதுல பொறுக்கி எடுத்து ஒரு உபதேசம் பண்றதுக்கு யோக்கியமான ரொம்ப சக்தியான ஒரு பிரம்மிஷ்டரா இருக்கக்கூடிய குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரம்மஜானியா இவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு பிரம்மன் தெரியாதவன் பரீட்சை பண்ணி பார்த்து சொல்ல முடியுமோ? நிச்சயமா சொல்ல முடியாது. இவன் தத்துவஜானியா இல்லையான்னு தத்துவம் தெரியாதவன்ட்ட நீ கொஞ்சம் பரீட்சை பண்ணி சொல்லுன்னா சொல்ல முடியுமோ? ஆக இது ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரு பிரம்மிஷ்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மிஷ்டனாக இல்லாதவனுக்கு தெரியாது. இப்ப இத்தனை பேர்ல பிரம்மிஷ்டாள் யாரு அப்படின்னு அவளே கண்டுபிடிச்சு சொல்லட்டோம்னு விட்டுட்டாக்க அது ஒரு விதமா நமக்கு சகாயமா இருக்கும்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாரா, சஹ கவாம் சஹஸ்ரம் அவருரோத, ஒரு 1000 மாடுகளை கொண்டு வந்தார். கண்ணுக்குட்டியோட பசு மாடுகள். அந்த மாடுகளுக்கு கொம்புல சுவர்ண ஆபரணத்தை போட்டு தசதச பாதாக ஏகைகஸ்யா ஸ்ருங்கயோகோ ஆபத்தா பபூ அப்படி எல்லாம் அலங்காரத்தோடு கொண்டு வச்சு ரொம்ப வசதான மாடுகளை கொண்டு வச்சு, ஹே பிராமணாக பகவந்தः இது சம்போதனம், யோ வஹ பிரம்மிஷ்டः சஹ ஏதாக காஹ உதஜதாம்.
நீங்களே பார்த்துங்கோ, உங்க மத்தியில யாரு ரொம்ப பிரம்மிஷ்டகான பிரம்மஜானியில உத்தமம் பிரம்மவித்தமஹா அப்பேற்பட்டவாளுக்காக இந்த மாடுகள்லாம் கொண்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறவா இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வந்தவா அத்தனை பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறா. எல்லாரும் வேதாந்திகள் எல்லாம் நல்லா படிச்சவா. ஆனா நான் தான் பிரம்மிஷ்டன்னு சொல்றதுக்கு தைரியமே வரல. தேக பிராமணாக ந ததர்ஷு இவெல்லாம் ஒன்றும் பேசாம இருந்துட்டா. ரொம்ப நாள் ஆச்சு. அங்க யாஜ்ஞவல்கர் இருந்தார். இவர் பார்த்தார், சரி ஒருத்தருமே இதுக்கு வரல போட்டிக்கு, சரிதானே தன்னுடைய சாமவேதம் அத்தியனம் பண்ற சிஷ்யரை கூப்பிட்டு, இது ஆச்சரியமா இருக்கு. யாஜ்ஞவல்கர்னா இது சுக்லயஜுர்வேதம்னு பிரசித்தம் இல்லையா? இந்த சுக்லயஜுர்வேதத்துல வரக்கூடிய கதை. அவரு சொல்ல சாமஸ்ரவாக அப்படின்னு தூரத்துல இருந்து தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு, ஏதா சோம்ய காஹ உதஜ அப்படின்னு விட்டார். இந்த மாட்டெல்லாம் ஆசிரமத்துக்கு ஓட்டிட்டுக்கோ அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிவிட்டார். இப்போ தேக பிராமணாக சுக்ருது எல்லாரும் கோபம் வந்துருக்கு. கதன்னோ பிரம்மிஷ்டோ புருவீத அப்படி இவ்வளவு பேர் பெரியவாள்லாம் இருக்கோம். இவர் என்னமோ தன்னை பிரம்மிஷ்டன்னு சொல்லிக்கிற, எப்பா யாஜ்ஞவல்கியா நீ தான் பிரம்மிஷ்டனா அப்படின்னு கேட்டாலாம். பிரம்மிஷ்டோசி இதி அப்படின்னு ஒரு புலுத்தம். அந்த புலுத்தம் பர்சனார்த்தா புலுத்தின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கு. ரொம்ப கோபத்துல கேட்டிருக்கான். அவர் என்ன சொன்னார், நமோ வயம் பிரம்மிஷ்டாய குருமஹா கோ காமா ஏவ வயம் ஸ்மஹா. பிரம்மிஷ்டனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நான் என்ன பிரம்மிஷ்டன்னு சொல்லிக்க மாட்டேன். நான் பிரம்மிஷ்டன் இல்லை, யாரு பிரம்மிஷ்டாலோ அவளுக்கு நமஸ்காரம். இந்த மாடெல்லாம் பார்த்தா ஆசையா இருந்தது, வாங்கிக்கணும்னு தோணுது. சரிதானு சொல்லிட்டேன். ஒருத்தரும் எடுத்துக்கல, நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் பிரம்மிஷ்டனுக்காக வச்சிருந்த அந்த மாடுகளை இவர் எடுத்துன்னு போய் சொல்லிட்டாரோ இல்லையோ, வாயால சொல்லாட்டாலும் இவர் தன்னை பிரம்மிஷ்டன்னு காமிச்சுக்கிறார். இவர் பிரம்மிஷ்டரா இல்லையான்னு கேள்வி கேட்டு பரீட்சை பண்ணி பார்த்துடுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கிறார். நல்லாமோ கேள்வி கேட்கிறா. நம்ம லௌகிக பிரமாணத்துக்கு விஷயம் இல்லாத பல கேள்விகள் எல்லாம் கேட்டு அவரை கடைசியில எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஜெயிக்கிறார்னு ஒரு 3வது அத்தியாயம். அதுல இது 2வது அர்த்தபாகா. அப்படி ஜனக மகாராஜாவுக்கு அந்த யாகம் பண்ணி வைக்கிறச்சே ஹோதாவாக இருந்தவராக ரொம்ப ராஜ ஆசிரியம் பேர் இருந்ததுனாலே ரொம்ப தைரியமாக கேட்கிறார். என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி யாஜ்ஞவல்கருக்கு பல கேள்விகள் கேட்கிறார். அங்க பல கேள்விகள்ல கடைசியில ஒரு இதுல ஜன்மாவுக்கு எது காரணம் அப்படிங்கிறதும் இருக்கு. இத கேட்ட உடனே யாஜ்ஞவல்கர் என்ன சொல்றார், ஏ ஆர்த்தபாகா, நிஜமாவே பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சே, ஆனால் நாம இந்த கூட்டத்திலேருந்து கிளம்பி தனியா போய் விசாரம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கூட்டத்துல பண்ண முடியாது, தீர்மானம் பண்ண முடியாது. ஆளுக்காளு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பா. அதனால நீ நிஜமாவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சால் அப்போ தனியாவா. ஆஹர சோம்ய ஹஸ்தம் ஆர்த்தபாக ஆவாமேவ ஏதஸ்ய வேதிஷ்யாவஹா நனௌ ஏதத் சஜனே இது. சஜனேனா ஜனசமுதாயத்துல நம்ம வாக்குவாதம் பண்ணோம்னா தீர்மானம் பண்ண முடியாதுப்பா. அதனால உனக்கு நிஜமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தா வா, தனியாவா, அங்க போய் விசாரம் பண்ணி நம்ம தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில அங்க விசாரம் பண்ணி என்ன தீர்மானம் பண்ணினாங்கிறத ஸ்ருதி தம்பாயால சொல்றது. தௌஹ எது ஊச்சது கர்மஹைவ ததூச்சது அதயத் பிரசசம்சது கர்மஹைவ தத் பிரசசம்சது புண்ணியோ வை புண்ணியேன கர்மணா பவதி பாப பாபேனேதி. இதுதான் அங்க உள்ள நிர்ணயம். அவ கடைசியில எல்லா பட்சத்தையும் விசாரம் பண்ணி பார்த்து சித்தாந்தமா பண்ணினது என்னன்னு கேட்ட, மறுபிறப்புக்கு இவருடைய கர்மா தான் காரணம். அந்த கர்மா புண்ணியம் பாபம் அப்படின்னு 2 விதமா இருக்கலாம். புண்ணிய கர்மாவால அந்த ஜென்மா வந்துருந்ததுன்னா அதுக்கு தகுந்தா போல நல்ல பலத்தை கொடுக்கும். பாப கர்மாவால வந்திருந்தா அதுக்கு தகுந்தா போல துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப இந்த பிரவருத்தி தர்மாதர்மம் இது ஜென்மாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, உபனிஷத்தே அது சொல்லியிருக்கு. உபனிஷத்து சொன்ன விஷயம்தான். உபனிஷத்து மூலமா தான் அவளே தெரிஞ்சுருக்கா. தர்மாதர்மத்தினால ஜென்மா வரும் அப்படிங்கிறத நம்ம லௌகிக பிரமாணத்தினால கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா நம்மளுடைய ஞானங்கள்லாம் அந்த ஜனன மரணத்துக்கு மத்தியில தான் இருக்கே தவிர மரணத்துக்கு அப்புறம் புனர்ஜென்மா வருது வராது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம லௌகிக பிரமாணத்துக்கு அது விஷயம் இல்லை. ஆக உபனிஷத் பிரமாணம் மூலமாக மறுபிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அந்த மறுபிறப்புக்கு காரணமாக இவன் பண்ணின புண்ணிய பாப கர்மா இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அதை நியாயசூத்திரக்காரர் அங்க சொல்லியிருக்கு. அப்ப ஜென்மா வரத்துக்கு இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்ப என்ன பண்றது?